இதை பார்த்தா உங்களுக்கு மட்டன் கோலா உருண்டை மாதிரி தெரியுதா? ஆனால் இது கண்டிப்பாக இல்லைங்க. இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபி வாழைப்பூ வடை. இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணுற வீடியோவை நான் லிங்க்கில் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த வாழைப்பூவை கொஞ்சம் தண்ணியும் உப்பும் போட்டு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பொட்டுக்கல்ல எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவில் இன்னும் தண்ணி இருக்குங்க. அதை இன்னும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இருக்கிற தண்ணியெல்லாம் வெளில எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு ஏற்கனவே நம்ம பொட்டுக்கடலையே பொடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த பொடியோட இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிங்கன்னா வடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஆகிடுங்க. குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி கொஞ்ச நேரம் வெயிலில் காய வச்சுருங்க. கடைசி ஸ்டெப்பாக எண்ணெயில் பொன்னிறமாக வர வரைக்கும் பொரிச்சு எடுத்திங்கன்னா மட்டன் கோலா உருண்டையே தோற்று போயிடுங்க. இந்த லெவலுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.